நருடோ, இந்த பேரை கேட்டாலே நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வருமே. உலகத்தையே தன்னோட வில் பவரால் திரும்பி பார்க்க வச்ச ஒரு அசாத்திய பையனோட கதை இது. இந்த கதையோட ஹீரோ நருடோ உசுமாகி. இவன் கோனோஹா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறக்கிறான். எல்லாரும் அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. ஏன்னா அவனோட உடம்புக்குள்ள 9 டெயில் ஃபாக்ஸ், அதாவது 9 வால் நரி அசுரனை சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அசுரன் பல வருஷத்துக்கு முன்னாடி கோனோஹா கிராமத்தையே அழிக்க பார்த்தது. அதனால் மக்கள் எல்லாருமே நருடோவை பார்க்கும்போது அந்த அசுரனை பார்க்குற மாதிரியே பார்த்தாங்க. சின்ன வயசுலேருந்தே நருடோ ரொம்ப தனியாக தான் வளர்ந்தான். யாரும் அவன் கூட பேச மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க. அவனுக்கு ஒரே ஒரு கனவு தான் இருந்துச்சு. எப்படியாவது இந்த கிராமத்தோட பெரிய தலைவரான ஹோகாகே ஆகணும். அப்போ தான் எல்லாரும் தன்னை மதிப்பாங்க, தன்னை ஏற்றுக்குவாங்கன்னு நம்பினான். இந்த கனவை நனவாக்க அவன் நிஞ்சா அகாடமியில் சேர்றான். ஆனால் அங்கேயும் அவன் ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தான். அவனுக்கு எதுவுமே சரியாக வரல. ஒரே சேட்டை, ஒரே குறும்பு. கிளாஸில் கவனிக்காமல் சுவத்தில் பெயிண்ட் அடிச்சுட்டு ஓடுவான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அவனோட டீச்சர் ஈர்கா சென்சே தான் நருடோ மேலே முதலாக அக்கறை காட்டினார். அவனோட வலியை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் அவர் தான். ஒரு நாள் மிசுகி அப்படிங்கிற ஒரு கெட்ட நெஞ்சா நருடோவை ஏமாற்றி ரகசியமான ஒரு சுருளை திருட வைக்கிறான். அந்த சுருளில் ரொம்ப பவர்ஃபுல்லான வித்தைகள்லாம் இருக்கும். நருடோவும் பாவம் அதை நம்பி திருடிட்டு போயிடுறான். அப்போ தான் மிசுகி நருடோ கிட்ட அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற அசுரனை பற்றி சொல்லி அவனை மனசளவில் உடைக்க பார்க்குறான். ஆனால் ஈர்கா சென்சே அங்கே வந்து நருடோவை காப்பாற்றுறாரு. அன்றைக்கி தான் நருடோ முதன்முறையாக மல்டி ஷேடோ குளோன் ஜூட்ஸு அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வித்தையை கற்றுக்கிறான். ஆயிரக்கணக்கான உருவங்களை உருவாக்குற அந்த வித்தையை வச்சு மிசுகியை தோற்கடிக்கிறான். அவனோட நிஞ்சா பயணத்தோட முதல் வெற்றி அதுதான். அகாடமிலிருந்து பாஸ் ஆனதும் நருடோவை டீம் 7ல் சேர்க்கிறாங்க. இந்த டீமில் அவனோட சசுகே உச்சிகா அப்புறம் சகுரா ஹருனோன்னு 2 பேர் இருக்காங்க. இவங்களோட சென்சை, அதாவது குரு ககாஷி ஹடகே, இவர் ஒரு ஜாம்பவான் நிஞ்சா. சசுகே ரொம்ப திறமையான அமைதியான ஒரு பையன். அவனோட ஒரே லட்சியம் தன் அண்ணன் இடாச்சியை பழிவாங்கணும். ஏன்னா இடாச்சி தான் அவனோட மொத்த குடும்பத்தையும் அழித்தவன். சகுரா சசுகே மேலே பெரிய க்ரஷில் இருப்பாள். ஆரம்பத்தில் நருடோன்னா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் டீம் 7. இவங்களோட முதல் பெரிய மிஷன் லேண்ட் ஆஃப் வேவ்ஸுக்கு போகிறது தான். அங்கே சபுசா அப்புறம் ஹக்குன்னு 2 பவர்ஃபுல்லான வில்லன்களை சந்திக்கிறாங்க. அந்த சண்டையில் தான் நருடோ முதன்முறையாக தன் உடம்புக்குள்ளே இருக்கிற 9 டெயில் ஃபாக்ஸோட சக்தியை கொஞ்சம் பயன்படுத்துகிறான். அந்த சண்டையில் சசுகேவும் நருடோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகுது. கடைசியில் சபுசாவையும் ஹக்குவையும் தோற்கடித்து அந்த மிஷனை ஜெயிக்கிறாங்க. இந்த அனுபவம் அவங்கள ஒரு நல்ல டீமாக மாற்றுது. அடுத்ததாக வர்றது தான் சூனின் எக்ஸாம். இது ஒரு பெரிய ப்ரீட்ஸை மாதிரி. இதில் ஜெயிச்சா அவங்க அடுத்த லெவல் நிஞ்சாவாக ஆகலாம். இந்த ப்ரீட்ஸை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பல கிராமங்கள்லேருந்து நிஞ்சாக்கள் இதில் கலந்துப்பாங்க. இங்கே தான் நருடோ காரா அப்படின்னு ஒருத்தனை சந்திக்கிறான். காரா உடம்புலையும் நருடோ மாதிரி ஒரு அசுரனை சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் காரா அன்புனா என்னன்னே தெரியாமல் வெறுப்பால் வளர்ந்தவன். அவனுக்கு எல்லாரையும் கொல்லணும்னு தான் ஆசை. இந்த பிரீட்சையோட நடுவில் ஒரோச்சிமாருன்னு ஒரு பெரிய வில்லன் கோனோஹா கிராமத்தை தாக்க திட்டம் போடுறான். அவன் சசுகேவுக்கு ஒரு சாப முத்திரையை கொடுத்து அவனை தன் பக்கம் இழுக்க பார்க்குறான். பரீட்சையோட ஃபைனல் ரவுண்டில் நருடோவும் காராவும் மோதுறாங்க. அது ஒரு பயங்கரமான சண்டையாக இருக்குது. நருடோ காராவை தோக்கடித்து அவனோட மனசை மாற்றுறான். அன்புனா என்ன, நட்புனா என்னன்னு காராவுக்கு புரிய வைக்கிறான். இங்கே தான் நருடோவோட ஸ்பெஷாலிட்டியே தெரியுது. அவன் வெறும் சண்டை போடுறவன் இல்லை, எதிரியோட மனசை மாற்றக்கூடியவன். ஆனால் சசுகே மனசில் பழிவாங்கும் உணர்ச்சி அதிகமாயிட்டே போகுது. நருடோ தன்னை விட வேகமாக பவர்ஃபுல் ஆகிறத அவனால் தாங்கிக்க முடியல. அதனால் ஒரோச்சிமார்கிட்ட சக்தி வாங்க போகிறேன்னு சொல்லி கிராமத்தை விட்டு கிளம்பிடுறான். நருடோ சசுகேவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணுறான். அவனுக்கு சசுகே மேலே அவ்வளோ பாசம். நீ என் நண்பன்டா, உன்னை நான் போக விட மாட்டேன்னு சொல்லி அவன் கூட சண்டை போடுறான். அந்த சண்டை நட்போட உச்சகட்டமாக இருக்குது. ஆனால் கடைசியில் சசுகே நருடோவை தோற்கடிச்சிட்டு ஒரோச்சிமார்கிட்ட போயிடுறான். நருடோ மனசு உடஞ்சி போகிறான். ஆனால் அவன் ஹார்மான்ல எப்படியாவது சசுகேவை திரும்ப கூட்டிகிட்டு வருவேன்னு சத்தியம் பண்ணுறான். இதுக்கப்புறம் நருடோ இன்னும் பவர்ஃபுல் ஆகணும்னு ஜிரையா அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி நிஞ்சா கூட 2.5 வருஷம் ட்ரைனிங்குக்கு போகிறான். ஜிரையா நருடோவுக்கு ஒரு தாத்தா மாதிரி. அவனுக்கு பல வித்தைகளை கற்றுக் கொடுக்குறாரு. 2.5 வருஷம் கழித்து நருடோ ஒரு பவர்ஃபுல்லான டீனேஜராக கிராமத்துக்கு திரும்பி வர்றான். இப்போது அவன் முன்னாடி இருக்கிற பெரிய சவால்
அகாட்சுகி அப்படிங்கிற ஒரு வில்லன் கும்பல். இந்த கும்பல் தான் எல்லா அசுரங்களையும் பிடிச்சு உலகத்தை அழிக்க திட்டம் போடுது. இந்த அகாட்சுகி கும்பலோட தலைவன் பெயின். இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். ஒரு நாள் பெயின் மொத்த அகாட்சுகி டீமோட வந்து கோனோஹா கிராமத்தையே தாக்குறான். அந்த தாக்குதலில் கிராமம் மொத்தமாக அழிஞ்சு போகுது. ககாஷி சென்சை உட்பட பல பேர் இறந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் நருடோ சேஜ் மோடு அப்படிங்கிற ஒரு புது சக்தியோட என்ட்ரி கொடுக்குறான். பெயினோட தனியால் மோதுறான். அந்த சண்டை வேற லெவலில் இருக்கும். சண்டையோட உச்சக்கட்டத்தில் பெயின் நருடோவோட தோழி ஹினாட்டாவை தாக்குறான். அதை பார்த்து கோபமான நருடோ 9 டெயில் ஃபாக்ஸோட கட்டுப்பாட்டை இழந்து அசுரனாக மாற ஆரம்பிக்கிறான். அப்போது அவனோட அப்பா 4வது ஹோகாகே மினாட்டோவோட ஆவி வந்து அவனை காப்பாற்றுது. அன்னைக்கு தான் நருடோவுக்கு அவனோட அப்பா யாருன்னு தெரிய வருது. கடைசியில் நருடோ பெயினை தோக்கடித்து அவனோட மனசையும் மாற்றுறான். பெயின் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து அவனோட உயிரை கொடுத்து சண்டையில் செத்துப்போன எல்லாரையும் திரும்ப உயிர்ப்பிக்கிறான். அன்னைக்கு கோனோஹா கிராமமே நருடோவை ஒரு ஹீரோவாக கொண்டாடுது. அவனை ஒதுக்கி வச்ச அதே மக்கள் அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதுக்கு அப்புறம் தான் கதையோட பெரிய வில்லனே வர்றான். போர்த் கிரேட் நிஞ்சா வார் தொடங்குது. இந்த போரில் எல்லா நிஞ்சா கிராமங்களும் ஒன்று சேர்ந்து மாட்ரா உச்சிகா அப்புறம் ஆகாட்சுகிக்கு எதிராக சண்டை போடுறாங்க. இந்த போரில் தான் நருடோ தன் உடம்புக்குள்ளே இருக்கிற 9 டெயில் ஃபாக்ஸை, அதாவது குராமாவை தன் நண்பனாக மாற்றிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து பவர்ஃபுல்லாக சண்டை போடுறாங்க. இந்த போரில் தான் சசுகேவும் மனசு மாறி நல்லவனாக வந்து நருடோ கூட சேர்றான். டீம் 7 மறுபடியும் ஒன்று சேருது. இவங்க எல்லாரும் சேர்ந்து மாடராவை தோற்கடிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் இவங்களுக்கெல்லாம் மேலே ஒரு பெரிய வில்லி இருக்கான்னு தெரிய வருது. அவள் தான் ககுயா ஓட்சுட்சுகி. அவள் தான் சக்ரா, அதாவது நிஞ்சா சக்திகளோட பிறப்பிடமே. அவளை தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நருடோவும் சசுகேவும் அவங்களோட முழு சக்தியையும் பயன்படுத்தி ககாஷி சகுரா உதவியோட ககுயாவை தோற்கடித்து உலகத்தை காப்பாற்றுறாங்க. போர் முடிஞ்சதும் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் சசுகே மறுபடியும் தன் சுயரூபத்தை காட்டுறான். அவனுக்கு இந்த நிஞ்சா உலகத்தையே மாற்றி ஒரு புதிய உலகத்தை உருவாக்கணும்னு ஆசை. அதுக்கு எல்லா தலைவர்களையும் கொல்லணும்னு சொல்கிறான். நருடோ இதை ஏற்றுக்கல. மறுபடியும் 2 பேருக்கும் ஒரு இறுதி சண்டை நடக்குது. அந்த சண்டையில் 2 பேரும் அவங்களோட ஒரு கையை இழந்துடுறாங்க. கடைசியில் சசுகே தன்னோட தோல்வியை ஓப்புக்கிட்டு நருடோவோட நட்பை ஏற்றுக்கிறான். இப்படி பல போராட்டங்களுக்கு பிறகு நருடோவோட கனவு நனவாகுது. அவன் கோனோஹா கிராமத்தோட 7வது ஹோகாகே ஆகிறான். சின்ன வயசில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு பையன் இன்னைக்கு எல்லாராலும் கொண்டாடப்படுற ஒரு தலைவனாக நிற்கிறான். இது வெறும் ஒரு கார்ட்டூன் கதை இல்லை. டிஐக்காதே, முயற்சி செய், நண்பர்களை நம்பு, மன்னித்து விடு, இப்படி பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குற ஒரு வாழ்க்கை பாடம். அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சும் நருடோ நம்ம மனசில் ஒரு ஹீரோவாக வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உன்னத்தி.